இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு சீஸ் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. கலர் பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இந்த குளிருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு யோசித்தேன். அது உருளைக்கிழங்கையும் சீஸையும் வச்சு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால உருளைக்கிழங்கு சீஸ் பால் தான் பண்ண போகிறோம். மேலே பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த குளிருக்கு தகுந்த மாதிரியே ஒரு காஃபியும் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க போய் பண்ணலாம். உருளைக்கிழங்கு வந்து 1/2 கிலோ வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே இந்த பச்சை மிளகாய், நறுக்கின பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், முழு வெங்காயமாக நல்லா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நறுக்கின கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டி கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கங்க. பாருங்கள், உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மசித்தோடனே இந்த மாதிரி உருட்டிக்கங்க. உருட்டி இங்கே வச்சுருங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் இதை எடுத்து கீழே வச்சிடலாம். சீஸ் வந்து நான் திருவி வச்சுருக்கேன் நல்லா. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்க இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி உருட்டிக்கங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவில் இதை வந்து இந்த மாதிரி பிரட்டிக்கங்க. அதுக்கடுத்து நல்ல ரஸ்க்கு தூள், ப்ரெட்டு தூள் இல்லை ரஸ்க்கு தூள், இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் பிரட்டிடலாம். இதில் ஒட்டலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரெட்டு தூளில் போடலாம். பாருங்க, கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே நம்ம ப்ரெட் தூளில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் காய வேணாம், மீடியமாக இருந்தால் போதும். பொறுமையாக இந்த மாதிரி இதை வந்து கலக்கி விடுங்க, இல்லைனா உடஞ்சிரும். இந்த மாதிரி செவந்து வரும்போது தீயை கொஞ்சம் நல்லா குறைச்சிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் சூப்பராக வரும். அருமையான சீஸ் உருளைக்கிழங்கு பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அங்கே இதை அப்படியே நீங்கள் கட்டட் மாதிரி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு சீஸ் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. கலர் பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னு கேட்டிங்கன்னா சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது சீஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, உருளைக்கிழங்குமே ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.